எதை சொன்னாலும் அது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்புக்கு இருப்பதால் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கிறது. சரி, நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை அமைத்து களம் கண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கருத்து சொல்றீங்க. ஆனா அந்த தேர்தலுக்கு முன்பு இங்க பாஜக மாநில தலைவர் அந்த அண்ணாமலை அவர்கள் அண்ணாவை பற்றி பேசினார், அப்படிங்கிற ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசினார் அப்படிங்கிறதுனாலதான் இந்த கூட்டணி முறிந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட. அப்ப அவர் இபிஎஸ் எடுத்த முடிவு தவறா? அதாவது இதுல தவறா சரியாங்கிறத பற்றிய வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பல. கட்சி வெற்றி பெற வேண்டுமா வேண்டாமா? கட்சிக்காக தலைவர்களை பலி கொடுக்க முடியல. கட்சி வெற்றி பெறுவதற்காக எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்வது, சகித்து கொள்வது, கடந்து போவது. அப்படிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கடந்த கால நிகழ்வு சொல்றேன். இப்போ நம்ம சொல்றாங்கல்ல, அவர் எப்படி கட்சியில் சேர்க்க முடியும், இவர் எப்படி கட்சியில் சேர்க்க முடியும் அப்படியே என்று நினைத்திருந்தால் புரட்சி தலைவரோடு நாவலர் வந்து இணைந்திருக்க முடியாது. மாதவன் சட்ட அமைச்சர் அண்ணா அமைச்சரவையில், அவர் திமுகவை விட்டு இங்கே வந்து சேர்ந்திருக்க முடியாது. எஸ்டிஎஸ் அண்ணன் அவர் அதுவும் தலைவரே போய் அவரை கூட்டியாந்து கட்சியில் சேர்த்தார். அதனால ஒரு கட்சியில் சேருவதற்கும் ஒரு கட்சியில் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கும் உண்டான அடிப்படை உணர்வு என்ன தெரியுமா? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. புரியுதா? அந்த அடிப்படையில் தான் அரசியல் செயல்பாட்டை சாணக்கியத்தனம் என்று சொல்லுவது.